சிவாய நம. வேதாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம சிவபுராணம் குறித்த முதல் 5 வரிகளை பார்த்தோம். இப்படி சிவபுராணத்தை ஓதுவதும் அந்த ஓதுவதை கேட்பதும் இதனால என்ன பலன் அப்படின்றத நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதை ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, சிவபுராணத்தை ஓதுவதும் கேட்பதும் சிவகதிக்கு நம்முடைய மனதை இட்டு செல்லும், நம்மை இட்டு செல்லும். அப்பேற்பட்ட இந்த சிவபுராணம் பல இடங்களில் இன்னைக்கு நம்ம ஓத கேட்டுட்டு இருக்கோம். பல கோவில்களில் தினமும் சிவபுராணம் ஓதுவதையே பல ஓதுவார்கள் தங்களுடைய சேவைகளாக செஞ்சுட்டு வராங்க. அப்பேற்பட்ட இந்த சிவபுராணத்துக்கான விளக்கங்கள் தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 6 முதல் 10 வரிகள் பார்க்க இருக்கும். வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீதோன் கழல் வெல்க. பொதுவாகவே நம்முடைய மனித மனம் அப்படின்ற பொழுது எல்லாத்து மேலேயும் பற்று வச்சிருக்கோம். ஆசை தாங்க அடுத்த பிறப்பு வருவதற்கே காரணம் ஆசை தான். இந்த ஆசையை நம்ம வேற அறுக்கணும். முதல் வரியிலே சொல்றாரு, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நடி வெல்க. பட்டினத்தாருடைய வாழ்க்கையை நாம இங்க கொஞ்சம் கவனிக்கலாம். பட்டினத்தார் மிகப்பெரிய செல்வந்தர், வணிகர். அவர்கிட்ட ஏராளமான செல்வங்கள் குவிந்து இருக்கு. ஆனா குழந்தை செல்வம் மட்டும் இல்லாமல் இருந்தது. இறைவன் மேல ரொம்ப பற்று கொண்டவர் பட்டினத்தார். ஒரு நாள் இறைவன் கனவுல தோன்றி ஏழை ஒருவர் குழந்தையை கொண்டு தருவதாகவும் அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறார். கனவுல தோன்றி சொல்றார். அதே போல அடுத்த நாள் ஒருவர் குழந்தையை கொண்டு கொடுக்க இவரும் அதை பெற்றுக்கொண்டு வளர்த்து வரார். வணிகர் இல்லையா, வணிகத்துல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவு எல்லாமே அந்த குழந்தைக்கு நல்லா தெரியுது. நல்லா வளர்ந்து வராங்க. ஒரு நாள் இந்த மகனை வியாபாரத்துக்காக அனுப்பி வைக்கிறார் பட்டினத்தார். வியாபாரம் போயிட்டு வரக்கூடிய அந்த மகன் என்னெல்லாம் வியாபாரம் செஞ்சு எவ்வளவு லாபம் ஈட்டி வந்திருக்கான் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு போகிறாரு. போனால் அந்த கப்பல் நிறைய மூட்டை மூட்டையாக வரட்டிங்க தான் இருக்கான். பட்டினத்தார் பார்த்த உடனே ரொம்ப கோபமாயிடுது. என்ன இது, வெறும் வரட்டிங்களாக கொண்டு வந்திருக்க, இதுதானா நீ வியாபாரம் செஞ்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக கோச்சிக்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து கடலில் வீசி எறிஞ்சிட்டாராம். அது கரைய தான் அதில் இருக்கக்கூடிய நவமணிகளும் மாணிக்கங்களும் அதில் மறைச்சி அவன் கொண்டு வந்திருக்கான் அப்படின்றதே தெரியுது. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி ஒரு வீட்டுக்கு போகிறாரு. கோவத்தோடு போன அந்த மகன் தன்னுடைய தாயிடத்தில் ஒரு பெட்டகத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த பெட்டகத்தை திறந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆசை. ஏன்னா இதுலேயும் அதே போல் மிக உயர்ந்த நவமணிகள் இருந்தா அப்படின்ற ஆசையோட பட்டினத்தார் அதை திறந்து பார்க்குறாரு. அவரோட வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு வாசகம் அங்கே இருக்கு. ஒரு ஓலைச்சுவடி, ஒரு காது அருந்த ஊசி இருக்கு. இந்த ஓலைச்சுவடியில் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா காதருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்னு அந்த ஓலையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு ஊசியும் காதருந்த ஊசியும் வச்சிருக்காரு. இதை பார்த்த உடனே தான் அவருடைய மனதில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படுது. உண்மை தானே, நம்ம சாகும் பொழுது நம்ம கிட்ட காதருந்து போன ஒரு ஊசி கூட வராது, ஒரு துரும்பு கூட நம்ம கூட வராது. நாம் செய்த பாவ புண்ணிய கணக்குகள் மட்டும்தான் நம்மை தொடரும். ஏன்னா நம்முடைய பிறப்பு எப்பேற்பட்டதாக அடுத்தது இருக்கும், இல்லை பிறப்பு அறுக்கப்படுமா அப்படின்றது இந்த ஜென்மத்தில், பல ஜென்மத்தில் நாம் தொடர்ந்து வந்த வினைகள் தான் இந்த ஜென்மத்தில் இருக்குது. இந்த ஜென்மத்தில் அதை நம்ம தீர்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த பிறப்பு அப்படின்றது நமக்கு தடைப்படும், இருக்காது. இறைவனடி சேர்வதற்கான வழி என்ன அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை முதல்ல அடக்கணும். இப்படி இந்த பட்டினத்தாருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட வாசகம் தான் காதருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே இந்த வார்த்தை. இதை அது நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி இருந்தது அந்த வாசகம். இது நாம கூட சிந்திக்க வேண்டிய ஒரு வாசகம் இது. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நடி வெல்க. இப்படி மனிதனுடைய ஆசையெல்லாம் அடக்கி, உலக பற்றுக்களை அடக்கி எம்மை ஆட்கொண்ட இறைவன் அடி வெல்க, வேந்த நடி வெல்க அப்படின்றாரு.
அடுத்ததா பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய் கழல்கள் வெல்க ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்ற பெற்ற பிள்ளையும் சதமல்ல. யாருமே சதம் கிடையாது. எதற்காக இந்த உலகத்து மேல பற்று? எதற்காக எல்லாத்து மேல நம்ம பற்று வைக்கணும்? இந்த பற்றை நாம அறுக்கணும். இப்படி பிறப்பை அறுக்கக்கூடிய இறைவனே உன்னுடைய திருவடி வெல்க. புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. ஒரு தாய்க்கு 4 குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 குழந்தையில இது வேணும் இது வேணான்னு ஒருத்தர் மேலே அதிக ஆசையோ ஒருத்தர் மேலே அதிக வெறுப்பை காட்ட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த தாய்க்கு இந்த 4மே தன்னுடைய குழந்தைங்க தான். அது எனக்கு உதவுதா உதவலையா அது எல்லாமே எதுவுமே கிடையாது. 4ம் ஒரே ஒன்று போலத்தான். இந்த மாதிரி தான் இறைவன். நாம் அவரை வணங்குறோமா இல்லையா அதெல்லாம் கிடையாது. வணங்கினா அதிகப்பட்ட ஆசையும் வணங்காதவங்களுக்கு கணிப்பும் இறைவன் செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா எல்லாரையும் சமமாக பாவித்து தான் அவர் வழி நடத்திட்டு இருக்கார். இதற்கு ஒரே ஒரு சாட்சி, நம்ம இந்த நொடி பொழுது நம்முடைய மூச்சு ஓடிக்கொண்டிருக்குது அப்படின்னா இறைவன் எவ்வளவு பெரிய கருணையாளன். நான் இன்னைக்கு சாமி கும்பிட்டேனா? இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனாலும் என்னை வெறுத்து ஒதுக்காம இந்த நொடி எனக்கு மூச்சு ஓடிட்டு தான் இருக்கு அப்படின்னா அந்த இறைவனுடைய கருணை தானே இது. ஏன்னா நான் நினைச்ச அந்த மூச்சு விடலை. நான் இப்படி இயக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இயக்கலை. என்னை யாரோ ஒருவர் ஏதோ ஒரு சக்தி இயக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சக்தி பிரபஞ்ச சக்தினா அது எல்லாரையும் ஒன்று போல வழி நடத்துறதுனால தான் ஒவ்வொரு உயிரினமும் இன்றைக்கு இயங்கிட்டே இருக்கு. அவருக்கு குறித்த நேரம் வரும் பொழுது தான் இறப்பு அப்படின்றது நேரும். அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பலாபலன்களை வைத்து நல்லவையா கெட்டவையா இதை வைத்துத்தான் அவங்க அடுத்த பிறப்பு அப்படின்றது தொடருமா இல்லை அறுபடுமா அப்படின்றது. தம்மை வணங்காதவர்களுக்கு எட்டிடவே முடியாத தொலைவில் இருப்பவனும் தம்மை வணங்கக்கூடியவர்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடியவனும் ஆகிய எம்பெருமானுடைய மனம் கமழும் திருவடிகள் வெல்க. தம்மை வணங்காதவர்களுக்கு எட்டாத இடத்தில் இருப்பவன் அப்படின்ற இடத்துல குறிப்பிடப்பட்டு இருந்தாலும் வணங்காதவர்களுக்கும் அந்த கருணையோடு அருள் புரிபவன் தான் இறைவன். அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய பூங்கழல்கள் வெல்க. கரம் குவிவார் கோன்கழல்கள் வெல்க. பக்தி பரவசத்தோடு 2 கரங்களையும் கூப்பி வணங்குபவருக்கு அவருடைய உள்ளத்திலே வீற்றிருந்து உவகையோடு நமக்கு எல்லாவற்றையும் தரக்கூடிய அந்த இறைவன் அடி வெல்க. சிரம் குவிவார் பூங்குவிக்கும் சீதோன் கழல் வெல்க. சிரசை தாழ்த்தி இறைவனை நாம வணங்கும் பொழுது தன்னை தலைவணங்கி பணிந்து வணங்கும் அடியவர்களை உயரிய நிலைக்கு ஆளாக்கி அருளும் எம்பெருமானது திருவடி எம்மை வாழ்விக்க என்றென்றும் வென்றிடுக. இப்படி 10வது அடியில குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக இப்படியா இந்த 10வது வரியும் நிறைவடைகிறது. நாம நல்லா நினைவுல கொள்ளணும். ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்ற பெற்ற பேரும் சதமல்ல காதருந்த ஊசியும் வாராதே கடைக்கண் வழிக்கு. இதை நல்லா நம்மளும் நினைவில் வச்சுக்கணும். யாருமே சதம் கிடையாது. காதருந்த ஊசி கூட நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. அப்போ ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்? கொஞ்சம் உணர்ந்து நம்முடைய வழிமுறைகளை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம். சிவன் பால் கொண்ட அன்பினால சிவபுராணத்தினுடைய 10 முதல் 10 வரிகளுக்கான விளக்கங்கள் தொடர்ந்து இந்த 2 வீடியோவில் பார்த்துருக்கோம். சிவபுராணம் ஓதுவோம். திருவாசகத்தை நம்ம படிக்க நம்முடைய மனம் கல் போன்ற மனமும் கரைந்து உருகும். மிக அற்புதமான நூல். இறைவன் தன்னுடைய திருக்கரத்தாலே எழுதிய அற்புதமான இந்த வாசகங்கள் திருவாசகம். இதை படித்து அனைவரும் பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.